எஸ், கிளம்பிட்டோம். செல்லக்குட்டியை தூக்கிட்டு வந்துட்டோம். பேக் பிரேக் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க, ஏன்னா ஏபிஎஸ் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இப்போதைக்கு டெம்பரரி சொல்யூஷன் போட்டு கொடுத்துருக்காங்க ஷோரூமில். அதனால் அது மட்டும் கொஞ்சம் மைனஸாக இருக்கும். எப்படி இருந்தாலும் பிரம்போங்க பா, ஃப்ரண்ட் பிரேக்கு அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இல்லை இதில். பட் ஒன்ஸ் நம்ம மாற்ற போயிட்டோம் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ், பயங்கரமான எக்ஸ்பென்சிவ்ங்க இதுக்கு பிரேக் பேட்ஸ். இது ஆக்சுவலி ZX 10R விட பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஆல்மோஸ்ட் பிஎம்டபிள்யூக்கு கம்பேராக இருக்குங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கார் பிஎம்டபிள்யூ வாங்கி மெயின்டைன் பண்ணிடலாம், அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் சீரீஸாக. பட் அந்த என்ஜாய்மெண்ட், அந்த பவரு, அந்த உம்முன்னு அருங்க பாருங்க. அந்த 3000 RPM மேலே போகும்போது அந்த ஒரு நாய்ஸ் கொடுக்கும் உம்முன்னு, அதுதாங்க இதோட ஸ்பெஷாலிட்டியே. அந்த கியர் கட், அந்த அப்படியே சக்க 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 சக்கெல்லாம் என்னது பாருங்க. நான் 3rd கியரில் 30ல் போகிறேன், அது பாட்டு கூலாக ஜாலியாக போகணும். 2 பேரும் அப்படி ஓட்டுவோம், பிரித்து மேயும் அந்த வண்டியை. எஸ், எல்லாரும் வண்டியை தாங்க பார்ப்பாங்க. அது அந்த ஒரு ஸ்ட்ரக்சரு, அது வேறு லெவல் ஃபீலுங்க அது சீரியஸாகவே. அவர் ரேவ் பண்ண சொன்னார், நான் பண்ணலை. பின்னாடி வந்தாருன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். காணோம், கேட்டாப்புல. ஆசைப்பட்டு கேட்காம பண்ணாமல் இருக்கக்கூடாது இல்லைங்க. பின்னாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பாவம். ரேவ் பண்ண சொல்லாப்புல. சரி, நம்மளுக்கு எனக்கும் இந்த மாதிரிலாம் சூப்பர் பைக்ஸ் பார்த்தாலும் அப்படி கேட்பேங்க. பட் அவங்க கேட்டாங்க, என்னால் பண்ண முடியாத சூழ்நிலை. டிராஃபிக்கில் இருக்கோம், ரொம்ப சவுண்டாக கேட்கும், அதுவும் ஹீட் வேறு ஏறிடுச்சா. இன்னும் நல்லா நம்ம ஆள் சும்மா டக் டக் டக்குன்னு அப்பல. ஆக்சுவலி நான் ரேசி கிட் அந்த ஹெல்மெட் அந்த ஒரு ஸ்லிப்பான போட்டிருந்தேன். ஐயோப்பா, காதெல்லாம் வலி கிழிக்குங்க, அப்படி இருக்கும். என்ன மோடு, ரோட் மோடில் தானே இருக்குது, விட்டா டடக் டடக்குன்னு நம்ம வண்டி தூக்குது, லைட்டாக பாப்பப் ஆகுது. அட்டா 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 பா. நம்மளால் ஃபஸ்ட்டு கியரே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 160 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. பட் நான் அதை ட்ரை பண்ணல. பட் 160 கண்டிப்பாக ஃபஸ்ட் கியருக்கு. நான் வேறு முடி நிறைய வச்சுருக்கேன்னா, என் கண்ணுலே ஃபுல்லாக வந்து நிற்கிது முடி. டயருமே இன்னும் 2000 கிலோமீட்டர் தான் ஓடும். அப்புறம் டயரை சேஞ்ச் பண்ணோம், அந்த ஒரு ஓகே இருக்குது வண்டியில். பிரேக் பேட்ஸு இப்போ தான் மாற்றணும் ரீசெண்டாக. சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, சின்ன ஒரு சர்வீஸ் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா வண்டி பர்ஃபெக்டாக இருக்குங்க. அந்த ஒரு எஃபெக்ட் தாங்க. அதுவும் ட்ரைம்ப்பு தான், இதுவும் ட்ரைம்ப்பு தான். அது 400cc, இது 1200cc. சரி, ரேவ் பண்ண சொல்லி சொன்னாங்க, பட் அவங்கள காணோம். ஓகே, இதுக்கு மேலே ஸ்லோவாக போனால் நம்ம வண்டி ஹீட்டு தாங்காது டிராஃபிக்கில்.
அதனால் நம்ம யூட்டர்ன் அடிச்சுட்டு போவோம். ஓகே, டிராஃபிக்காக இருக்குது கைஸ். நான் திருப்பியும் கண்டினியூ பண்ணுற வீடியோவை. நம்ம வந்துட்டு இப்போ லைட்டாக அனல் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாப்புல. பெட்ரோல் இருக்குது, போட்டுக்கலாம். ஸ்பீட் போடுறதுனால பாரத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்பீட் போட்டுருவோம். வண்டியோட பவருக்கு நம்ம ரெகுலராக ஓட்டுறவங்களும் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. புதுசாக ஓட்டுறவங்களுக்கு சீரியஸாக ஐயோ அவங்கக்கிட்ட கையில் கொடுத்துட்டோன்னு வச்சிங்கன்னா அவ்வளோதான். அதுவும் இதில் இருக்கிற மோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைன் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், அப்புறம் ட்ராக் மோட் இருக்குது, அப்புறம் ரோட் மோட் இருக்குது. நீங்கள் ட்ராக் மோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 மோட்ஸ் இருக்குது. சரிங்களா, நான் அதில் ஒன்று மட்டும் எனக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒன்று வந்து அண்ணாக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி நான் ஓட்டுறது. நான் வந்து இப்போ ரோட் மோட்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம், அதனால் ரோட் மோட்லேயே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரோட் மோட் வச்சுருக்கேன். ஆக்சுவலி ரைடிங் கியர் க்ளவுலாம் போட்டு தான் வருவேன். இன்றைக்கி ஏன்னா மைண்ட் செட்டில் வந்துட்டேன் ஏன்னா அது போட்டு ஓட்டினா கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். அதனால் ஏன்னா நம்ம வண்டியில் ஃப்ரேம் ஸ்லைடரு எதுவுமே நான் போடலைங்க, அப்படியே ஸ்டாக்காக வச்சுருக்கேன். சைலன்சர் மட்டும் மாற்றணும், பட் அப்புறம் அதை திருப்பி மாற்றி ஸ்டாக்காகவே போட்டுட்டோம். ஸ்டாக் சைலன்சர்லேயே போட்டுட்டோம். அது ரொம்ப லவுடாக இருக்குது அப்படின்றது அண்ணாக்கு ஃபீலாக இருந்துச்சு. அதனால் கழட்டிட்டு ஸ்டாக்காகவே மாற்றிட்டேன். ரெண்டும் ஒரே சைஸ் தான், பட் ஆனால் என்னென்னா அதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணி கொஞ்சம் லூஸாக இருக்கும். இது ரொம்ப ஒரு ஏர் யூஸ் தான் பண்ணுவார். அதனால் இந்த ஹெல்மெட் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. போட்டோன்னா முடி ஃபுல்லாக எல்லாம் ஃப்ரண்ட்டில் ஹெட்டில் வந்து நிற்கிது. ஹெல்மெட் வேறு கொஞ்சம் கிராஸாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணணும் டிராஃபிக்கில். ஓகே, ஜஸ்ட் ஆகிடுச்சு. சூப்பர். பார்த்தனா எனிவே, புதுசாக யாராக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். சரிங்களா, நாளைக்கு முக்கியமாக 2 வேலை இருக்குது. வண்டிக்கு செயின் லூப் ரொம்ப அதிகமாக போட்டாங்க, அதை கரெக்ட் பண்ணணும். லெஃப்ட் மிரர் கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதை டைட் பண்ணணும். இந்த 2 ஒர்க்ஸ் இருக்குது, இதெல்லாம் முடிக்க சொல்லணும். டிராஃபிக்ங்க, வண்டி ஹீட்டாக இருக்கா, கொஞ்சம் விரட்டி ஓட்டினா தான் ஹீட்டு கம்மியாகும். ஏன்னா இது மோஸ்ட்லி ஹைவேஸில் மட்டும் தாங்க ஓட்டுறது. சிட்டிக்குள்ளே ஓட்டினீங்க அப்படின்னா கால் வெந்துடும். அவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம். நான் ஜீன்ஸ் போட்டிருக்கேன், இத்தனைக்கும் ரைடிங் ஷூ போட்டிருக்கேன். அப்படி இருந்தே பார்த்தீங்கன்னா ஹீட் அப்படியே ட்ராவல் ஆகி ஜொயின்னு வருது. நல்ல வேலைங்க, இன்றைக்கி எப்படியோ இந்த ரோடு காலியாக இருக்குது. ஐயோ, இந்த ரோடு எப்போவுமே டிராஃபிக்காக இருக்கும். நான் யோசிச்சுட்டே வந்தேன் டிராஃபிக் டைமில் போய் மாட்டிப்பேன்டா அப்படின்னு. பட் ஏதோ காட்ஸ் கிரேஸ் ரொம்ப காலியாக இருக்குது. அதனால் அங்கேருந்து இங்கே வரதே ஈஸியாக வந்துட்டேன். இதுக்கப்புறம் தாண்டி போகிறதாங்க பெரும் கொடுமை. ரோடு ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு, மெட்ரோ ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இந்த ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கறனால எங்கேனாலும் டிராஃபிக் தாங்க. பாருங்க, இந்த 4th கியர்லேருந்து கூட நம்ம வண்டி அப்படியே சால்ட்டாக
சைன் போவோம். இது இன்லைன் 3 ஆக்சுவலி, அதை சொல்லலை பாருங்கள். இது இன்லைன் 3, இன்லைன் 4 கிடையாது, இன்லைன் 3. இன்லைன் 3ல் நீங்கள் 4000 RPM மேலே போகும்போது இதோட இந்த சைலன்சரில் வந்து 2 விதமான இது இருக்குது. நீங்கள் 4000 மேலே போயிட்டீங்க அப்படின்னா சவுண்ட் மாறிடுங்க. 3000 ப்ளஸ் போனீங்கன்னாவே மாறிடும். எக்ஸாக்டாக 4ன்னு வச்சிங்கன்னா ரொம்ப லவுடாக கேட்கும் ஸ்டாக் சைலன்சர்லேயே. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வால்வ் இருக்குது, அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் தனியாக எடுத்து அட்டாச் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த வண்டியில் ரொம்ப லைக் பண்ணி ஓட்டுவேன் சீரியஸாக. ஐயோ இந்த சிக்னல்லாம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு, பரவாயில்லையே. நான் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டே வந்தேன், ஐயோ எங்கடா இந்த சிக்னலில் மாட்டிப்போனோம் அப்படின்னு. பட் மேபி சீக்கிரம் வந்துட்டோம். ஆக்சுவலி இங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான், அவன் இந்த வண்டியை பார்க்கணுன்னா சரி வாடான்னு ரொம்ப நாளாக கீழே இருந்தான். சரி அவனை வர சொல்லியிருக்கேன், பார்ப்போம். அவனை கூப்பிட்டு அவனையும் காட்டுவோம், பார்க்கட்டும். எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. ஆக்சுவலி என் வண்டி இல்லை, என் ஃப்ரெண்டு வண்டி. அவனோட ZX 10Rல வந்து பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட்லாம் கூப்பிட்டு போயிருக்கேங்க. நிறைய பேரை ரவுண்ட் கூப்பிட்டு போயிருக்கேன், வாங்க உக்காருங்க அப்படின்னு சொல்லி. அது எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குங்க. ஆனால் ஒரு சிலர் அதை ஆட்டிடியூட் காட்டுறாங்க, அது ஏன்னு தெரியல. சூப்பர் பைக் வச்சுருக்காங்க, எல்லாருமே ஆசை தானேங்க. மிடில் கிளாஸ் பசங்க எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது, சரிங்களா. நானும் பயங்கர ஆக்சுவலி மிடில் கிளாஸ் கூட நான் சொல்லக்கூடாது, மிடில் கிளாஸ்க்குலாம் கீழேங்க. பட் அது எனக்கு ஒரு இதுவும் ஆகிடுச்சுங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, இது ஒரு கெட்ட பழக்கம். அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். நான் ரெகுலர் யூஸே ஹிமாலயன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அது கண்டிப்பாக மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஒரு கனவு தானேங்க. அது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க. இப்போயுமே பாருங்கள், நம்ம வரும்போது ஒருத்தர் ரேவ் பண்ண சொன்னார், லைட்டாக ரேவ் பண்ணேன். ஏன்னா ரொம்ப சவுண்ட் கேட்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எம்டி ரோடுனால் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது, க்ளோஸ்டாக இருக்கும்போது ரொம்ப லவுடாக கேட்கும். அதனால் நான் மோஸ்ட்லி அதை பண்ணுறதில்ல. ஓகே, கண்டினியூ பண்ணலாம். எஸ், ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட போயிட்டுருக்கோம். நடுவில் ரொம்ப டிராஃபிக், அதனால தான் நான் கண்டினியூ பண்ணல. பயங்கரமாக டிராஃபிக்கு. நான் கொஞ்சம் நேரம் வண்டி நிறுத்திட்டேன், ஏன்னா டிராஃபிக் முடிட்டோம் அப்படின்றதுக்கோசம் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு பறந்து வந்துட்டோம். பறந்துலாம் வரல, உருண்டுட்டு தான் வந்தோம். ஐயோ, டப்பாக் பெட்ரோல் போட்டுருணும். ஏன்னா பையனை காலையில் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். வாட்டவர், நாளைக்கு பிளானை பொறுத்து தான் இருக்குது. நாளைக்கு ஃப்ரெண்டையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து இன்கேஸ் ஓகே ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து Z900 எடுத்துகிட்டு வரணுங்க. அது பயங்கரமாக தொடைக்கமாக டஸ்ட்டு கண்டிஷனில் இருக்குது. நாளைக்கு என்னென்னு பிளான் பண்ணிவிட்டு அதையும் எடுத்துகிட்டு வரணும். ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து அது ஒரு வேலை இருக்குது. நாளைக்கு இன்கேஸ் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா இந்த வண்டி எடுத்துகிட்டு அண்ணாட்ட கொடுத்துட்டு நம்ம அந்த வண்டியை யூஸ் பண்ணுவோம். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நாளைக்கு தான் பிளான் பண்ணுவோம். பட் காலையில் 9 மணிக்கு 10 மணிக்கு ஃப்ரெண்டு வர சொல்லிருக்காரு. அவர் தனியாக காரில் வந்துடுறாரு, நான் பைக்கில் போகிறேன். பார்ப்போம். ஆனால் ஸ்பீட் வேணும், ஸ்பீட். கேஷ் 700 போட்டுருங்க. ஆமாண்ணே, அதுவே நம்ம ஆளுக்கு பத்தாது. தயவு செஞ்சு கீழே ஒழு விட்டுறாதீங்க, வண்டி அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, பயங்கர ஹீட்டாக இருக்குது. கீழே மட்டும் ட்ராப் விட்டுறாமல் பார்த்துங்க. சாரி. எனக்கு லாஸ்ட் டைம் வரும்போது லைட்டாக ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு. ரொம்ப நன்றிண்ணே.
தேங்க்யூ. எனக்கு இந்த வண்டியில் என்ன தெரியுமா ஒரு பெரிய மைனஸு? ஹீட்டு. சர்வீஸுங்க. ஐயோ, சர்வீஸ்க்காண்டி நீங்கள் எடுத்துகிட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஏதாவது ஒரு பேர் பார்ட்ஸ் போயிடுச்சோ அப்படின்னா மினிமம் 45 டேஸ்ங்க. செம்ம ஒஸ்ட்டு எனக்குல. ஐயோ, கவாசாக்கியை தெய்வமாக கும்பிடலாமான்னு தோணும். சீரியஸாங்க, ட்ரைம்பில் அது ஒரு பெரிய மைனஸுங்க. எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சுனாலும் சரி, மினிமம் உங்களுக்கு சும்மா ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ்லேருந்து 45 டேஸுங்க. அதனாலேயே நான் இந்த மோஸ்ட்லி இந்த வண்டியை வந்து நான் பார்த்து 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 தான் வச்சுக்கிறது. அண்ணனும் அதே மாதிரி தான். என்னென்னா ஜிம்முக்கு வருவாப்பில், ரைடுக்கு போவோம். பட் ஆனால் வண்டி இல்லாதனால போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ZX 10 இருந்தது, அப்புறம் சேர்ந்து ரைட் போயிட்டுருந்தோம். அப்போ அது இல்லாதனால அப்புறம் அப்படியே போகாமல் விட்டுட்டோம். இப்போ அவரும் தனியாக போகிறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அப்பப்போ சைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வருவார், அவ்வளோதான். இப்போ Z900 வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ரைட் போவோம். அதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் லாக் எடுப்பேன், ஷூட் பண்ணுவேன். அதை கண்டிப்பாக நான் அவரோட பெர்மிஷனோட கண்டிப்பாக போடுவோம். ஆக்சுவலி இந்த வண்டி ஸ்டாக் எக்ஸாக்ஸ் இருக்கிறதுனால அவ்வளோவா வந்து சவுண்டு வராது. அந்த 4000 RPM சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டி வேறு லெவலில் சவுண்டு வரும். ஃபஸ்ட்டு ரேசிங் கிட் போட்டிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு ஐயோ இப்போ காது கிழிச்சிருங்க. அது ரொம்ப லவுடாக இருக்குது. அவருக்கு நம்மால் வந்து கொஞ்சம் லவுடு வேண்டான்ட்டார் எங்கள் அண்ணன். எனக்கு இவ்வளோ சவுண்டெல்லாம் வேண்டாம்டா, கழட்டுங்கடா அப்படின்ட்டாரு. சரி ஓகே, அதில் டிபி கில்லரும் இல்லைங்க, அது ரொம்ப லவுடாக இருக்குன்றதுனால நாங்கள் கழட்டிட்டோம். அது இன்லைன் 3 வேறையா, அது ஒரு மாதிரி இருக்கும், அதனால் கழட்டியாச்சு. இதுவே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், ஜாட் பிளான் பண்ணோம். பட்டு 2-3 இடத்துல கேட்டிருக்கு, அது எதுவும் வரல. வந்துருந்துச்சு அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். எங்கள் அண்ணன் வந்து ஜாட் தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கார். ஏன்னா ஆக்சுவலி அவர் எங்கேயோ போயிருந்தாங்க லாஸ்ட் டைம், ஸ்வீடன் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் கரெக்டு, ஸ்வீடனில் அங்கே பார்த்துருக்காங்க. ஒருத்தர் ஜாட் போட்டு யூஸ் பண்ணியிருக்காரு, செம்மையாக இருந்துச்சான். ஸ்வீட்டாக இருக்குங்க அது ஒரு மாதிரி. அவருக்கு அந்த ஸ்வீட்னஸ் பிடிக்கும், ரொம்ப லவுடும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டும் இல்லாமல் ஸ்வீட்னஸ் வேணும் அவருக்கு. அதனால் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால மேபி அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும்ல, அந்த கம்ஃபர்ட் இருக்கிறதுனால அவர் அதை லைக் பண்ணுறாரு. நம்மளுக்கு ரா பவர் தாங்க, அப்படியே எடுத்தோமா தட்டினோமா ஜைன்னு போகணுமா வந்தோமா அப்படின்னு இருக்கணும். ஆட்டோக்காரண்ணே, இந்த கண்ணாடியில் பார்த்தோன்னே நம்ம வண்டி அழகா பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது, ரசிக்கலாங்க. அது குழந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுது. அதுவும் இந்த டனல் நடுவில் இந்த அவுட் ரிங் ரோடு இருக்குல்ல, வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸு, அந்த ஒரு டனல் ரிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டனல்குள்ளே ஒரு வாட்டி நான் ட்ராவல் பண்ணேன். ஐயோ, அந்த டனல்குள்ளே போகும்போது ரேசிங் கிட்டில் ஒரே ஒரு வாட்டி த்ராட்டில் கொடுத்தாங்க. அப்பா, பக்கத்தில் இருக்க மாடெல்லாம் தெரிச்சு ஓடிடுச்சு. வச்சுச்சோ தெரியாமல் பண்ணிட்டேனே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதில்ல. இது அந்தளவுக்கு உங்களுக்கு நாய்ஸ் வராது, பட் ஆனால் ஓகேவாக இருக்கும். ஸ்டாக்கில் கொஞ்சம் கம்மி தான். பட் இன்னொருத்தர் ஸ்பீட் ட்ரிபிள் RS வச்சுருந்தார், அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, என்ன ஜி சவுண்டே வரல ஜி, இதை போய் ஓட்டிகிட்டு இருக்கீங்களே ஜி அப்படின்னாரு. இல்லை ஜி, பிரதருக்கு இதாக பிடிச்சிருக்கு, வேறு வழி இல்லை, ரெகுலர் யூஸ் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு, அதனால் அப்படி தான் ஜி ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விட்டுட்டேன். கண்டிப்பாக நம்ம வண்டி வரும், கொஞ்சம் லேட் ஆகும். அது எப்போ வருதுன்றது தெரியல.
அது விக்கி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது நிறைய பிளான் இருக்குங்க. அது கண்டிப்பாக என்ன பைக்குன்றத சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக அது பிளான் பண்ணுறேன். அதுதான் என்னோடய அடுத்த டார்கெட்டு. ஓட்டியிருக்கேன், ஓட்டாமலாம் இல்லை, ஓட்டியிருக்கேன். பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க. மல்டிஸ்டாடா V4Sஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா BMW S1000 RRM ஸ்போர்ட்ஸ் அதுவும் பிளான் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தில் எதுவும் எடுப்போன்றதே தெரியல. மேபி ஒரு 4 to 5 monthsக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வண்டி எடுப்போம். ஆக்சுவலி இதுவே நான் பார்ட் 1 பார்ட் 2 தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. டைமை பார்த்துட்டு இன்கேஸ் 1 or 2 அப்படின்னு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓ ஓ ஓ ஓ ஸ்பீட் பிரேக் அடேங்கப்பா, இதோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஸ்விட்ச் ஷிஃப்ட்ரு வேறங்களா? இப்போ பாருங்கள், நான் ஸ்பீட் பிரேக் இருக்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. ரெகுலராக வர ரோடு தான். பட் ஆனால் அது ரோடு போட்டதுனால எனக்கு சடனாக அது வியூ வரல. டக் 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 கீரை இருக்கிறேன், டக்குன்னு பிரேக்கை பிடிச்சா வண்டி அது ஒரு மாதிரி அந்த சாலிடாக நிற்கணுவாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே சூப்பராக நிற்குங்க. எனக்கு இந்த பிரேக்கிங் ரொம்ப பிடிக்கும். அதுவே தேவையில்லை. அதிலும் நானுங்க நார்மல் பிரேக் பேடுக்கு போகிறதுக்கு பதில் சில்க் பிரேக் பேடு போட்டிருக்கேன். அது அப்படி தாங்க சொல்கிறாப்புல. அது ஷோரூமில் கொடுக்கல, வெளியே தான் பண்ணோம். அவர் அப்படி தாங்க சொன்னார், சில்க் பிரேக் பேடை போடுறா சூப்பராக பிடிக்கும் அப்படின்ட்டாரு. என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஆமாண்டா அதை போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாங்க ஆக்சுவலி எங்களுக்கு மாற்றி கொடுத்தாரு. செம்ம பர்ஃபார்மன்ஸ் சீரியஸாக. பிரேக்கிங் வந்து இந்த வண்டியில் அடிச்சுக்கவே முடியாது. சூப்பர் ஸ்போர்ட்ஸில் இருக்க எஃபெக்ட்டு இதில் அதை விட இதில் எஃபெக்ட் இருக்குங்க சீரியஸாக. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் இந்த வண்டியில். எனக்கு பிரேக்கிங் சிஸ்டம் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப லைக் பண்ணி போவேன். அதே மாதிரி எந்த கியரில் வேணாலும் நீங்கள் த்ராட்டில் பண்ணுங்கள், வண்டி சர்ன்னு ஏறிடும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை விஷயம் பிடிக்குதோ அத்தனை மைனஸும் இருக்குது. சர்வீஸு சீரியஸாங்க. ஆக்சுவலி ஒரு 2-3 பேர் இருக்காங்க என்னோடய க்ளோஸில். பேர் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. பட் வேண்டாம், நம்ம அவங்கள கேட்டுட்டு கூட இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். என்னென்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணி பண்ணுவார் அவர். இல்லை அவங்க இருக்கிறதுனால தான் எனக்கு ஓகேவாக இருக்குது இந்த ட்ரைம் போடுறது. இல்லை அப்படின்னா சீரியஸாங்க ட்ரைம் பண்ண யூஸ் பண்ணவே மாட்டேன். என்னோட சஜஷன். பட் என் பிரதருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஐயோப்பா சரியான எப்படி சொல்கிறது, ட்ரைம் பண்ணால் ஓகே அப்படின்ற ஆள். ஏன்னா அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் ஓகே. பட் எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு இந்த சர்வீஸு டைம் டியூரேஷனு போச்சுன்னா இத்தனை நாள் ஆகும் அத்தனை நாள் ஆகும். எனக்கு அது சொன்னாவே ஒரு மாதிரி இருக்குங்க. அப்புறம் அந்த கஸ்டமர் சப்போர்ட் வந்து ட்ரைம்பில் இல்லை. அது என்னோட தனிப்பட்ட விருப்பம். பட் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. என்னோட தனிப்பட்ட விருப்பம், என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் அடுத்தது ட்ரைம் போகணுன்னா கண்டிப்பாக போக மாட்டேன், சீரியஸாக போக மாட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோதான். ஒன்ஸ் அந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஓட்டி பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் இன்னொரு வண்டி போகணுன்னா கண்டிப்பாக போக மாட்டேன். அதுவே கவாசாக்கி சொல்கிறீங்களா, வா எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டிங்க. அது குழந்த மாதிரிங்க. அது சீரியஸாக Z900லாம் நீங்கள் சிட்டிலையும் ஓட்டிக்கலாம், சம் டூரிங்கும் பண்ணிக்கலாம், அதான் சம் அவுட் ஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ண எல்லாமே வாட் எவருங்க. அது குழந்த மாதிரி ஆப்டாக எல்லாத்துலேயுமே அமைஞ்சு உட்காந்துரும். நீங்கள் என்ன தான் அடின்னு அடிங்க, அவ்வளோ குழந்தையாக சாஃப்டாக ஜாலியாக போவோங்க அந்த வண்டி. ZX 10 அதே மாதிரி தாங்க. எனக்கு அதுவும் பயங்கர கம்ஃபர்ட்டு. நான்லாம் அந்த வண்டி ZX 10 மெயின்டெனன்ஸ் அதிகம். பட் நிறைய பேருக்கு அந்த வண்டியை பற்றி தெரியாமே அதை சிட்டி யூஸ் பண்ணுறீங்க. பட் அது சிட்டி யூஸ் வண்டி கிடையாது. நிறைய பேர் வாங்கின புதுசில் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டு அது சிட்டிக்குள்ளே போட்டு தேய்ச்சிடுறாங்க. அது சிட்டிக்கு யூஸ் பண்ணால் அது உங்களுக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் வருங்க, கண்டிப்பாக வரும். நான் மோஸ்ட்லி அவுட்ரிங் ரோட்டில் நல்லா யூஸ் பண்ணுவேன். சிட்டிக்குள்ளேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் மெயின்டெனன்ஸ் நான் பண்ணுறதில்ல, என் ஃப்ரெண்டு தான் பண்ணுறான். அதனால் எனக்கு அது யார் பண்ணுறாங்கன்றதுனால எனக்கு அது பிரச்சனை இல்லைன்றதுனால நான் மோஸ்ட்லி சிட்டி யூஸ் பண்ணுவேன். பட் அப்போ அவன் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் வெல் செட்டில்டு என் ஃப்ரெண்டு. அதனால் அவனுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் தெரியாது. டயருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த டயர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக அவன் ஆர்டர் போட்டு ஸ்டாக்கெலாம் வச்சுருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணுற ஆள் அவர். அதனால் அவனுக்கு அது பெருசாக தெரியாது. பட் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பாக அது பெருசாக தெரியுங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் உள்ள ஆளுங்களுக்கு கண்டிப்பாக அது பெருசு, ரொம்ப பெருசு. நம்மலாம் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் Z900 வச்சுருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் டயர் வாங்கி போட்டுட்ருக்கான். என்னடா அப்படின்னு கேட்டால், மாப்பிள்ளை என்னால் மெயின்டைன் பண்ண முடியலடா அப்படின்னு. டேய் ஏன்டா அப்படின்னா, ஆமாண்டா மெயின்டைன் பண்ண முடியல,
ரொம்ப எக்ஸ்பென்சிவ் போகுது. ஏன்னா மிடில் கிளாஸ்ங்க, வாங்கினதும் செகண்ட்ஸில் தான். ரொம்ப கஷ்டங்க. 25,000 30,000 சேலரி வாங்குறவங்களாம் கண்டிப்பாக அந்த பைக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸோட சப்போர்ட்ஸ் இல்லைனா வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரோட சப்போர்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கலாம். அப்படி இல்லைனா வாங்குறது டவுட்டு தான். வாங்காதீங்க, என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா அது ரொம்ப மெயின்டெனன்ஸ் அதிகம், எக்ஸ்பென்சிவ் அதிகம், சரிங்களா? அதனால் அது ரொம்ப கஷ்டம். நம்ம பார்க்கிங்கில் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்து வச்சு ரொம்ப நாளாக ஆச்சுங்க. இந்த சவுண்ட் இருக்கு பாருங்க, அது ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சூப்பராக இருக்கும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானேங்க. அதெல்லாம் ஜாலியாக இருக்காங்க அதில் சீரியஸாகவே. ஐயோ வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டு வச்சுருக்கான்ப்லையே. ஓகே, வீட்டுக்கு வந்துட்டோம்.